அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து மலர் மருத்துவம். ஸோ டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் வந்து பூக்களை ஆராய்ச்சி பண்ணி சில மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனித மனங்கள் தான் வந்து வியாதிக்கு காரணம். ஸோ அந்த மனித மனங்களை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா வியாதிகள் சீக்கிரமாக குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச மனதிற்கான ஒரு மருந்து தான் வந்து இந்த மலர் மருத்துவம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 14வது மலர் மருந்தான ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈத்தர் மலர் மருந்து தான் பார்க்க போகிறோம். ஈத்தர் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. ஸோ இந்த தன்மை கொண்டவர்கள் வந்து அதிக கவலை, மனவேதனை, அதை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஈத்தர் வகையை சார்ந்தவர்கள். அதிக கவலை, மனவேதனை, அதை எல்லாரிடமும் பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். தன் கவலையை வந்து யார்கிட்டையாவது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த அக்ரிமானி கார்ஸ், போன வீடியோவில் கார்ஸ்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். இதுதான் வந்து இதுக்கு எதிர்த்தன்மையான கொண்டது தான் வந்து இந்த அக்ரிமானி கார்ஸ். இந்த மருந்து வகை சார்ந்தவங்க வந்து தான் பிரச்சனையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய பிரச்சனைகளை வந்து தன்னுடைய கவலைகளை வந்து யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த ஈத்தர் வகையை சார்ந்தவர்கள். அளவுக்கு அதிகமான கவலை மற்றும் மனவேதனை கொண்டவர்கள், அதை வந்து மற்றவங்ககிட்ட வந்து எப்பயும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கருதி இந்த மாதிரி அவங்களுடைய குறைகளை வந்து அவங்களுடைய மனவேதனை வந்து யார்ட்டையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஈத்தர் மலர் மருந்து வந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஈத்தர்ன்ற மலர் மருந்து பயனுள்ளதாக இருக்கும். இவங்களை என்ன சொல்லுவாங்க, இந்த தன்மையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அறுவை மன்னர்கள் அப்படின்னு பேர் இருக்கக்கூடியவர்கள். அவங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கூட சொல்லலாம். அவங்கள தன் சுக துக்கங்களை பற்றி வந்து அடுத்தவர்கிட்ட வந்து அதிகமாக பேசுறது, தற்பெருமை பேசக்கூடியவர்களும் இந்த வகையை சார்ந்தவர்கள் தான். தற்பெருமை பேசுகிறவர்களும் இந்த வகையை சார்ந்தவர்கள். அறுவை மன்னர்கள்னு பேர் எடுக்கக்கூடியவர்கள். எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்கான்ப்பா இந்த ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த தன்மை கொண்டவர்கள். தன் சுகம் பற்றி, கவலை பற்றி அடுத்தவர்களுக்கு வந்து பேசக்கூடியவர்கள். தன்னை பற்றி அதிகமாக பெருமையாக பேசக்கூடியவர்கள். இந்த இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். இவங்க என்னுடைய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈத்தர் வகையை சார்ந்தவர்களுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா, தனியாக விருப்பமின்மை, வளவள என்று பேசி கொண்டிருப்பவர்கள், பிறர் பொறுமையை சோதிக்கக்கூடியவர்கள். இதனால் வந்து என்ன அப்படின்னா, பிறர் வந்து அவங்கள ஒதுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு பேச்சை வந்து திரும்ப வந்து அந்த ஸ்டார்டிங் மைண்டில் வந்து நின்று அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க. பொறுமையே இல்லாதவர்கள். அதாவது எப்படின்னா, இவங்க வந்து இவங்க என்னென்னா, என்னுடைய பேச்சை எல்லோரும் கேட்கணும், என்னுடைய மனதை கேட்கணும். ஆனால் இவங்க வந்து யாருடைய இதையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த அறிகுறியை சார்ந்தவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய வேதனை, கவலை, வறுமை, நோய் பற்றி எப்போதும் வந்து யார்ட்டையாவது புலும்பிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து மனபாரம் வந்து குறையிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி கருதக்கூடியவர்கள். மற்றவர்கள் வந்து தன்னுடைய பேச்சை கவனிக்க வேண்டும், மற்றவர்கள் வந்து தமது பேச்சை வந்து கவனிக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கவலையின்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பவர்கள் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள். ஆனால் மற்றவங்க சொல்கிறத வந்து இவங்க காது கொடுத்து கூட சுத்தமாக கேட்கவே மாட்டாங்க. அதை பற்றி அக்கறையே பட மாட்டார்கள். இவங்க பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்க விரும்பவே மாட்டார்கள். யாரையாச்சும் இருக்கணும்னு விருப்பம், தனியாகவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னென்னா, மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வந்து நிறைய பேசுகிறது, அவங்கள போய் தொட்டு பேசுகிறது, அந்த மாதிரி
ரொம்ப ஊர் சுற்றுறது அந்த மாதிரி இதில் வந்து இவங்க விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதாவது தனிமையே விரும்பாதவர்கள் தான் வந்து இந்த ஈத்தர் வகையை சார்ந்தவர்கள். அக்ரிமோனின்றது வந்து தனிமை விரும்பிகள். அவங்க வந்து தன்னுடைய குறை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட் மருந்து தான் வந்து அக்ரிமானி. அந்த மருந்து பார்த்திங்கன்னா அதீத கோபம், தன்னுடைய கவலையை வந்து உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அந்த டைப் தந்தவங்க. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய கவலையை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கக்கூடியவர்கள். இவங்க வந்து என்ன ஒரு அறுவை கேஸ், அதாவது சும்மா போட்டு பிளேடு மாதிரி சம்பவம் மாதிரி அறுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு பேர் வாங்கக்கூடியவங்க தான் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஈத்தர்ன்ற மலர் மருந்து வந்து சாப்பிடுவதனால் வந்து ஒரு அடக்கமான அமைதியான ஒரு பொறுமையும் தெளிவும் கிடைக்க ஒரு சிறந்த மருந்தாக வந்து இந்த ஈத்தர் மருந்து வந்து இருக்கும். பயன்படுவர் பார்த்தீங்க அப்படின்னா தன் பேச்சை மட்டும் கவனிக்க வேண்டும் என்பதற்காக தொட்டு அல்லது எதிரில் உள்ளவர் சட்டையை பட்டனை பிடிச்சிக்கிட்டே வந்து பேசக்கூடியவர்கள். தன்னை பற்றி பேசி புலம்பிக் கொண்டிருப்பவர்கள். எதிரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பதில் சொல்ல விடாமல் தன்னுடைய கேள்வியை மட்டுமே முன் வைப்பவர்கள். அதாவது இவங்க ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, திரும்ப அதே பிரச்சனை திரும்ப சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க, திரும்ப முடிஞ்சோடனே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அதே பிரச்சனையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். கற்பனையிலே வந்து கோட்டை கட்டுபவர்கள். வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் சுற்றிட்டே இருக்கக்கூடியவர்கள். தன் மீது வந்து முழுவதும் மற்றவர்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடையே செயல்படக்கூடியவர்கள் தான் வந்து இந்த ஈத்தர் வகையை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஈத்தர்ன்ற மலர் மருந்து ஒரு சிறந்த மலர் மருந்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இனம் காணுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேசும் விதம், அவருடைய செயல்பாடுகளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, ப்ளஸ்ஸு தொட்டு பேசுவாங்க, ரொம்ப நெருங்கி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவர்கள் பேசும் விதம் மற்றும் அவர்கள் செயலிருந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க, அங்கேயே இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஈத்தன்ற மலர் மருந்து வந்து ஒரு சிறந்த மலர் மருந்தாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஈத்த வகை சார்ந்தவர்கள், அதாவது இவங்களுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களை எப்படி இனம் காணுவது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு பிரச்சனையை வந்து திரும்ப அதே பிரச்சனையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். கிளம்ப தயார்னு நம்ம சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லலாம் கூட அவங்க திரும்ப வந்து அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஈத்தர் என்ற மலர் மருந்து தேவைப்படுவோரை இனம் காண்பது மிகவும் சுலபம். அவர் பேசும் விதம், அவர் செயலிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். கிளம்புகிறேன் என்பார்கள். சரி என்று நாம் விடை கொடுத்து தயாராகும் பொழுது நின்றவாறு சிறிது நேரம் பேசுவார்கள். பிறகு வாசல் கதவை பிடித்து கொண்டு பேச்சை தொடருவார்கள். உள்ளே வந்து உட்காருங்கள் என்றால் உடனே இல்லை, டைம் ஆகிடுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஈத்தன்ற மலர் மருந்து வந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குரோனிக் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிக பேசுபவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஈத்தன்ற மலர் மருந்து கொடுத்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அவர்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுறதை வந்து குறைச்சிக்கிட்டு, நெகட்டிவ் தன்மையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் பர்சனாக வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஈத்தர் மலர் மருந்து வகையை சார்ந்தவர்கள். ஸோ உங்களுக்கு இந்த மருந்து தேவை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை வந்து பார்த்து அவருடைய ஆலோசனை பேரிலும் அவருடைய வழிகாட்டுதலின் பேர்லையும் அவருடைய மேற்பார்வையின் பேர்லையும் இந்த மருந்துகளை எடுப்பது மிகவும் சிறந்தது. தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.